ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள பாத்ரூம்ல சோப் போட்டு முகம் கழுவிட்டு இருக்காரு. இத விட்டா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. நீங்க கொட்டல இதுக்கப்புறம் ஒரு பேசவே கூடாது. தண்ணி வரலையே. ஐயோ செக்யூரிட்டி எங்கயா போன? என்ன சாண்டி நல்ல நறுக்கு மண்டியிலே கொட்டு. நல்ல நறுக்கு கொட்டிட்டு தான் வரேன். நல்ல வேலை பண்ணீங்க ஆண்டி. யோ செக்யூரிட்டி எங்கயா போன? ஹனி எங்க போறீங்க? இல்லடா பேராண்டி, ஏதோ நாய் ஊளையிடுற சத்தம் கேட்டுது, அதான் என்னன்னு பாக்கலான்னு. அது நாய் இல்ல, நம்ம கௌஷிக் அங்கிள் தான் கத்துறாரு. அவன் எதுக்கு கத்துறான் தெரியல, அத விடுங்க. தெய்வான பாட்டி கிட்ட அவர் உங்களை பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னா? நீங்க ஒரு வயசானவங்க, கிளவி, காதும் கேட்காது, கண்ணும் சரியா தெரியாது, இந்த ஓல்டு பீஸ முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்கன்னு சொன்னாரு. அந்த மலைக்குரங்கு அப்படியா சொன்னா? ஆமா பாட்டி, உங்களை அப்படி சொன்னாருன்னு நானே நங்குன்னு அவர் மண்டையில கொட்டிட்டேன். நீங்களே போய் கொட்டுங்க போங்க. எங்க அவன்? தோ பாத்ரூம்ல. செக்யூரிட்டி என்னையா முதியோர் இடத்துக்கு போகணும்னு சொன்னா? இப்ப பாரு. என்ன ஹனி, நல்ல நறுக்குன்னு கொட்டிட்டீங்களா? கொட்டுறதா? மண்டைய பொளந்துட்டேன். யாரோ கொட்டுறாங்க. யாரு? நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க பாட்டி. சரிடா. கழுவிட்டு வர்றதுக்குள்ள கண்டபடி கொட்டுறாங்க. ஐயா யார் யாது? யாருன்னு சொல்லிட்டாவது கொட்டுங்கய்யா. ஐயா 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 மறுபடியும் கொட்டுறாங்களே. ஐயோ தாங்கலையே. இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கொட்டிட்டு போறானுங்களே. எப்பா வலி தாங்க முடியலையே. யாரோ தலையில கொட்டி உருளைக்கிழங்கு மாதிரி ஆக்கிட்டாங்களே. ஐயோ, தெய்வான பாட்டி வந்துட்டாங்களே. எஸ்கேப். எரும மாட்டுக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருந்துகிட்டு மூஞ்சில சோப்பு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கியா? எதிரில ஆள் வரது கூட தெரியாம இடிக்கிற நீ. ஐயோ மேம், நான் விளையாடல மேம். இந்த வீட்டுல இருக்கிற யாரோ தான் என் மண்டையில கொட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் உன்னை கொட்டேன். இல்ல, அது எண்டுல ஓப்பனிங்ல இருந்து யாரோ என் தலையில கொட்டினாங்க மேடம். ஆனா இங்க இருக்கிற யாரும் தான் எனக்கு தெரியல. என்ன கொட்டு உருளைக்கிழங்கு மாதிரி வீங்கிடுச்சு மேடம். யார் இத பண்ணது? மேடம்
எனக்கு என்னமோ நம்ம கவின் தம்பி தான் பண்ணிருப்பாரோன்னு தோணுது மேடம். ஐயோ யோ என்னையா லூஸ் மாதிரி லாஜிக்கே இல்லாம பேசுற? உன் ஹைட் என்ன, கவினோட ஹைட் என்ன? அவன் ஏணி போட்டு ஏறி வந்தா கூட உன் தலையில கொட்டுற அளவுக்கு அவன் கை எட்டாது. இல்ல நான் குடியும் போது கொட்டி இருக்கலாம்ல. நீ எதுக்கு குனிஞ்ச? நிமிர்ந்தே நிக்க வேண்டியதானே? வாஷ் பேசன்ல ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு குனிஞ்சல்ல, அப்ப கொட்டி இருக்காங்க. நான் 100% அடிச்சு சொல்லுவேன், இது கவின் தம்பியோட வேலைதான்.